திமுக காரங்கள் இல்ல, திமுக ஆதரவாளர்கள் இல்ல. பொதுவா பொதுமக்களை யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, செந்தில் பாலாஜி அண்ணன் ஏன் கைது செய்யப்பட்டிருக்கிறாருன்னா இது திமுகவை பழிவாங்கறதுக்காகவும் அவரு ரொம்ப வேகமா கட்சி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு, அவரை முடக்கிறதுக்காக தான் கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பொதுமக்களே சொல்லுவாங்க. அமலாக்கத்துறை வந்துட்டு பிஜேபியினுடைய ஒரு அணியா இருந்து பிஜேபிக்கு ஆள் சேர்த்தறக்கும் பணம் சேர்த்தறக்கும் வேலை செஞ்சு செந்தில் பாலாஜி அண்ணனை சிறைக்குள்ள வச்சுட்டு இந்த தேர்தல் நடத்தலாம், அண்ணாமலை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தேர்தல் நடத்தினாங்க. ஓட்டப்பந்தயத்துல செந்தில் பாலாஜி அண்ணனோட கையையும் காலையும் கட்டி வச்சுட்டு கூட போடுற அண்ணாமலைக்கு காலில் சக்கரத்தை கட்டி விட்டாங்க. அப்படி சக்கரத்தை கட்டி விட்டு கூட அவர் ஜெயிக்கல. ஒரு செந்தில் பாலாஜியை உள்ள வச்சிங்கன்னா இங்க களத்துல வேலை செய்யற எல்லாரும் செந்தில் பாலாஜியா மாறிடுவாங்க. திமுக காரங்கள் இல்ல, திமுக ஆதரவாளர்கள் இல்ல. பொதுவா பொதுமக்களை யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, செந்தில் பாலாஜி அண்ணன் ஏன் கைது செய்யப்பட்டிருக்கிறாருன்னா இது திமுகவை பழிவாங்கறதுக்காகவும் அவரு ரொம்ப வேகமா கட்சி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு, அவரை முடக்கிறதுக்காக தான் கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பொதுமக்களே சொல்லுவாங்க. எந்த ஒரு பொதுமக்களும் ஒன்றிய அரசு ஊழல் ஒழிக்கிறதுக்காகவும் லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்காக தான் செந்தில் பாலாஜி அண்ணனை கைது பண்ணியிருக்குதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. கடந்த 10 வருஷம் பிஜேபி ஆட்சியில கிட்டத்தட்ட 5300 வழக்குக்கு மேல அமலாக்கத்துறை வழக்கு பதிவு இருக்கு. அந்த 5300 வழக்குல ஈடி சொன்ன மாதிரியான வழக்குகள் எவ்வளவு இருந்துச்சுன்னா வெறும் 43 வழக்கு தான் ஈடி சொன்ன மாதிரியான வழக்குகளா இருந்துச்சு. மற்ற வழக்குகள்லாம் எதுக்கு போட்டிருக்கிறாங்க, அந்த வழக்கெல்லாம் எப்படி முடிச்சாங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு 2-3 மட்டும் சொல்றேன். அஜித் பவார் மேல வழக்கு போட்டாங்க, அசோக் சர்மா மேல வழக்கு போட்டாங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு பிஜேபியினுடைய ஆதரவாளர்களா மாறினதுக்கு அப்புறம் அந்த வழக்கெல்லாம் காணாம போச்சு. அரவிந்த் பார்மா அப்படிங்கிற ஒரு கம்பெனியினுடைய ஓனர் சுந்தர் ரெட்டி மேல ஒரு வழக்கு போட்டாங்க. அந்த கம்பெனியிலிருந்து பிஜேபிக்கு தேர்தல் பத்திரமா ஒரு 50 கோடி 60 கோடி அந்த நிறுவனம் கொடுக்குது. அந்த நிறுவனம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் வெளியில வந்துடுறார். இந்த மற்ற வழக்குகள்லாம் இதுக்காகத்தான் இந்த ஈடியை வச்சு பிஜேபி கட்சி நடத்திட்டு இருக்குது. அமலாக்கத்துறைங்கிறது பிஜேபியினுடைய ஒரு அணியா நடந்துட்டு இருக்குது. இப்ப டிஎம்கேல அணி இருக்குது, மகளிர் அணி இருக்குது, இளைஞர் அணி இருக்குது, மாணவர் அணி இருக்குது, இலக்கிய அணி இருக்குது. இலக்கிய அணி கட்டுரை போட்டி கவிதை போட்டி எல்லாம் நடத்துவாங்க. மாணவர் அணி இளைஞர் அணி எல்லாம் கபடி போட்டி கிரிக்கெட் போட்டி எல்லாம் நடத்துவாங்க. இந்த மாதிரி அமலாக்கத்துறை வந்துட்டு பிஜேபியினுடைய ஒரு அணியா இருந்து பிஜேபிக்கு ஆள் சேர்த்தறக்கும் பணம் சேர்த்தறக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்குது. செந்தில் பாலாஜி அண்ணனை சிறைக்குள்ள வச்சுட்டு இந்த தேர்தல் நடத்தலாம், அண்ணாமலை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தேர்தல் நடத்தினாங்க. ஓட்டப்பந்தயத்துல செந்தில் பாலாஜி அண்ணனோட கையையும் காலையும் கட்டி வச்சுட்டு கூட போடுற அண்ணாமலைக்கு காலில் சக்கரத்தை கட்டி விட்டாங்க. அப்படி சக்கரத்தை கட்டி விட்டு கூட அவர் ஜெயிக்கல. இந்த மாதிரி திமுகவினுடைய அமைச்சரை பிடிச்சி சிறையில் அடைச்சி வச்சுட்டு அது மூலியமா திமுகவினுடைய பேரை மக்கள் கிட்ட கெடுக்கலாமான்னு நினைச்சா அது தமிழ்நாட்டில் நடக்காது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள் இல்லை. அதே மாதிரி ஒருத்தரை பிடிச்சி வச்சுட்டு திமுகவினுடைய செயல்பாட்டை எல்லாத்தையுமே நிறுத்திடலாம், இது மூலியமா தேர்தலினுடைய ரிசல்ட்லயே மாற்றம் கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சாலும் முடியாது. ஏன்னா செந்தில் பாலாஜி அண்ணன் எங்களை தயார் பண்ணல, வெறும் போட்டோக்கு லைக் போடுற சீடர்களை எங்களை தயார் பண்ணல, களத்துல மக்களோட நின்று வேலை செய்யறதுல கேடரா எங்களை தயார் பண்ணியிருக்கிறாரு. அவரு இருந்தாலும் இல்லாட்டியும் அவர் இருக்கிற நம்பிக்கையிலும் அவர் இருக்கிற தைரியத்திலும் அவர் சொன்ன வழியில நாங்கள் களத்துல வேலை செஞ்சுட்டு தான் இருப்போம். ஒரு செந்தில் பாலாஜியை உள்ள வச்சிங்கன்னா இங்க களத்துல வேலை செய்யற எல்லாரும் செந்தில் பாலாஜியா மாறிடுவோம். அவரு நம்ம மட்டும்தான் ஜெயிப்போம், நம்ம தான் ஜெயிப்போம், நம்ம மட்டும்தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போன
அந்த வார்த்தை வெறும் வார்த்தை இல்லை, எங்களுக்கு அது வைட்டமின் மாத்திரை. அமலாக்கத்துறை மறைத்து நின்றாலும் இங்கே ஆதவன் மறைவதில்லை. நன்றி.